நிறுத்து நிறுத்து நிறுத்து. அது வீட்டுல வைக்கிறா நேர பஸ்ல ஏத்திட்டேன். எங்க சொத்து மாமா. கருமாந்திரம் பிடிச்சவன். சரி நீ வந்தாப்பா இவங்க எல்லாம் அடக்குறாங்க. இல்ல பஸ்ஸை பிரிச்சு வித்துறாங்க போல இருக்கு. தம்பி டிக்கெட் அண்ணா ஒரு அரை டிக்கெட் கொடுங்க. பின்னாடி மாமா தடிட்டு போனானே டிக்கெட் நம்ம ஏமாத்த போறீங்க. டேய் வந்து டிக்கெட் ஏறா. சரி சரி ஒரு அரை டிக்கெட் கொடு மாமா. உனக்கு அதுக்கு அரை டிக்கெட்? ஏன் அந்த பையனுக்கு மட்டும் கொடுத்தல? அவன் அரை பேண்ட் போட்டுக்க அதனால அவனுக்கு அரை டிக்கெட். நீ ஃபுல் பேண்ட் போட்டுக்க அதனால உனக்கு ஃபுல் டிக்கெட். ஆஹா. ஏன்டா அவசரப்பட்ட கையை அங்க வைக்கிறா? எனக்கு டிக்கெட்டே வேண்டாம். டேய் நீ என்ன ஐடியா பண்ணேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பா டிக்கெட் டபுள் எடுத்துறேன். நீ பாப்பா போய் புடிடேடியா. அது டிக்கெட்டே எடுக்காம இருக்கிற என்ன புதுசு புதுசா ஐடியா கண்டுபிடிக்கிறாங்கப்பா. மெதுவா மெதுவா. அப்பா மெதுவா. வரி. ஏப்பா மெதுவா. இருப்பா. நான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். அது டேய் இருக்கிறதே கொஞ்சம் தேய்ச்சு அடிக்காதீங்கடா. பின்னாடி இடிக்காதீப்பா. பின்னாடி இடிக்குது இல்ல? டேய் டேய் பஸ்ல என்ன ஒழுங்கா நிக்கணும் தெரியாது? என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்? இடிக்கிறதுக்காக தான் பஸ்ல வரீங்களா? உன்னையில வீட்ல படிக்க அனுப்புறாங்களா இல்ல இடிக்க அனுப்புறாங்களா? ஏய் பாவண்டி லட்சுமி. தலையில இல்லப்பா. நீலாம் அண்ணன் தம்பியோட போறீங்களா? சை என்னடி இவன் இவ்ளோ முரட்டுத்தனமா நடந்துக்கறான்? டேய் மச்சான் காலியா இருக்கிற பஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கூட்டமா நெரிசலா இருக்கிற பஸ்ல எதுக்குடா ஏறறோம்? எல்லாமே ஒரு அஜால் குஜால் அமத்தல கிடைக்குதானடா. பின்ன என்னடா அவன் புத்த மாதிரி பேசிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் இந்த சான்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா அவனை மசக்கு போட்டுறடா. பயப்படுறா. ச்சே. ஏப்பா சீனு எப்பவுமே இது மாதிரி டயலாக் எல்லாம் பொம்பளை தானே பேசுவாங்க. அதே திருப்பி நீ பேசுற? எப்பயும் அவளுங்க தான் பேசணுமா? ஒரு சேஞ்சுக்கு நாங்க பேச கூடாதா? பேசாத பேசாத ஊது. ஓகே விசுமாரே. முதல்ல ஜிப்ப போடு மாமா. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? பஸ்ல நடந்ததை நினைச்சிட்டு இருக்கியா? விடு, அந்த கிறுக்கு பையன் எப்போ அப்படிதாண்டி. டேய் மச்சான் லட்சுமி உன்னையே பாக்குறாடா. அடிங்க பள்ளிக்கூடத்துக்கு வரது படிக்கிறதுக்கா இவளுக்கு பாக்குறதுக்கா? டேய் சீனு மறுபடியும் திரும்பி பாக்குறாடா. அவனையே பாக்குற வாடி. அடிங்க. ஆளுக்குனா பொறுக்கீங்கடா. பின்னாடி தேவைப்படும். ஏய் பவானி உன் தாவணி சூப்பர். போடா லோஃபர். ஓகே ஜெனிஃபர். ஏய் போடா இடத்துல உட்காருங்கடா. போய் மாப்பிள்ளை இங்கடா பேசி கிடக்கு போ. Hi students. Good morning. Good morning. Good morning. Now you sit down. Sit down. Welcome to our science class. இன்னைக்கு நாம பார்க்க போற சப்ஜெக்ட் botany. Botanyனா தாவரங்களை பத்தின பாடம். முக்கியமா சொல்லணும்னா மனுஷனுக்கு தேவையான நிறைய பொருட்கள் தாவரங்கள்ல இருந்து தான் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி கூட தாவரத்துல இருந்து தான் கிடைக்குது. டேய் டிவில கம்பேர் ஆக வேண்டியவங்களா? டீச்சர் ஆனா இப்படி தான்டா இருக்கும். சைலன்ஸ். எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்போ நம்ம ப்ரோகிராமோட அடுத்த ஐட்டம் லீஃப். லீஃப்னா இலை. அதோட பாகங்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஏய் அப்பம்பளே தப்பல. ஸ்டாப் இட். ராமகிருஷ்ணா நீ பென்சிலுக்கு சின்னவ பேனாக்கு பெரியவ. உன் பாட்டையெல்லாம் பாடுறதுக்குன்னு ஒரு தனி ப்ரோகிராம் வச்சிருக்க. அந்த ப்ரோகிராம்ல வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு இலை வரைய போறேன். எல்லாரும் டீப்பா அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே? You naughty guys. நான் பார்க்க சொன்னது இத. Silence. டேய் மச்சான் அங்க பாரு 2 பீஸ் ஜாக்கெட். பின்னால தெரியுது பிராக்கெட். குறி வச்சு அடிச்சனா உனக்கு இருக்குது
சாக்லேட் அடா. நாசமா போனவங்களா வெளியில வருவீங்களா வெச்சுக்கிறேன். மச்சான் இனி வெச்சு சொல்றா. ஏய் போடுறா போடுறா. போடா கலெக்டர். சூப்பர் மச்சான். ஏய் இந்த விளையாட்டு மட்டும் ஒலிம்பிக்ல வச்சாங்கன்னு வெச்சுக்கோ. இந்தியாவுக்கு கோல்ட் மெடல் முதல்ல நாம தான் வாங்கிட்டு வரோம். விளையாட்டு நட வேண்டி கிடக்கு. கிளாஸ் நடந்துட்டு இருக்குல. டேய் நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சாதாரண விளையாட்டு இல்ல. அந்த பாஸ்கெட் பால் மாதிரி இது ஜாக்கெட் பால். அந்த கூடையில போடலாம். இதுல ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு டேய் பேசிட்டு. அவ்வளவு பேசுறல தைரியம் தான் போட்டு காட்ட பாப்போம். பெரிய கம்ப சூத்திரம் சொல்ல மச்சான் இவனால முடியாதுடா. வெறும் பேச்சு மட்டும் தான்டா. ஏய் நக்கலா யார பார்த்து முடியாதுன்னு சொன்ன. இந்த போடு போடுறா. எந்த ஜாரி மேலடா போடணும்? லட்சுமிக்கு போடு. ஏய் சீனு உன்னை குறி பார்க்கறான்டி. பார்க்கட்டும். ஏய் போட போறான்டி. ஓகே गाइस. சீனு லட்சுமி stand up and come here. நான் சீரியஸா பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பாடத்தை கவனிக்காம ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன விளையாட்டுத்தனம்? இதுக்கு பனிஷ்மென்ட் என்ன தெரியுமா? கிளாஸ் ரூம் கிரவுண்டா நினைச்சு ரெண்டு பேரும் விளையாடுனதுக்காக ஒருத்தர் தலையில இன்னொருத்தர் கூட்டணும். ஜெனரலா லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்வாங்க. ஆனா இப்போ இங்க நடந்திருக்கிற தப்புக்கு ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். சீனு கொட்டுடா. என்னடா ஆம்பளை நீ கொட்ட சொன்னா தடவிக்கிட்டு இருக்க? லட்சுமி சீனு மூளை கலங்கி போணும். கொட்டு. கம் ஆன். 1 ஏய் செல்லையா என்னய்யா இங்க வா வந்துட்டங்கய்யா. என்னங்கய்யா இந்த 2 லோடு தேங்காய் மட்டும் வீட்ல இருக்குது. அப்ப மிச்ச காயெல்லாம் என்னங்கய்யா பண்ண போறீங்க? உங்களுக்கு நாங்க சொன்னது மட்டும் செஞ்சா போதும். தேவையில்லாத விஷயம் தலையிட்ட கழுவுறது கூடிய கை இருக்காது கட் பண்ணிடுறேன். போய் வேலையை பாரு. செஞ்சிடுறேன் ஐயா. போயா போயா அந்த ஆளு தான் கழுத்து இருக்கானா நீ வேற சீக்கிரம் போயா. உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு. டிராக்டர் எங்க ஓடியா? வணக்கம் சின்னையா. வணக்கம் வணக்கம். ஏன் லேட்டு? பணத்தை கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கையா. என்ன வியாபாரங்க இது? வாங்கறதுக்கும் விக்கிறதுக்குமே சரியா இருக்கு. கையில ஒண்ணும் நிக்க மாட்டேங்குது. நம்ம நாட்டுல எந்த வியாபாரி நிறைய லாபம் வந்து உண்மையை ஒத்துக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். என் சரக்கு ஒரே ரேட்டு தான். உங்களை பத்தி தான் தெரியுமே சின்னையா. எல்லாத்துலயும் கட் அண்ட் ரைட்டா இருப்பீங்கன்னு. ஏண்டா செல்லையா, ஐயா இந்த தடவை தேங்காய் வட்டெல்லாம் எப்படி இருக்கு? காப்புலாம் நல்லா தாங்கயா இருந்துச்சு. ஆனா காய் எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. போன வாட்டி 4 டிராக்டர் வந்துச்சிங்க. இந்த வாட்டி 2 டிராக்டர் தான் வந்திருக்கு. ஐயா சின்னையா பத்தி ஒரு விஷயம். வாய மூடுறா. நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னா போதும். போய் உன் வேலையை பாரு. மாமா இந்த வெட்டில தேங்காய் ஏன் கம்மியா இருக்குன்னா மாப்பிள நீங்க ஒன்னும் சமாதானம் சொல்ல வேணாம். அவன் சொன்னதை ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை மாப்பிள்ளையா பார்க்கல, என்னுடைய மகனா தான் பாக்குறேன். ஏய் வாத்தியார்கிட்ட வாட்ச் கேக்குற முத ஆள் நீயா தான் இருப்ப. ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்கலையா? கொடுக்க மாட்டேங்கறாங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் சார் வாங்குன மாதிரியே திருப்பி கொடுத்துறணும். கண்டிப்பா கொடுத்துறேன் சார். பத்திரம் ஓடிராத. போ. थैंक यू சார். நீயே வெச்சுக்க. ஐகிட்டா. வணக்கம் சார். வணக்கம் சார். முத்துகிருஷ்ணன் இல்ல சார், ராமகிருஷ்ணன். ஏதோ ஒரு கிருஷ்ணன். ஏன்டா இப்படி பண்ண? சார் உங்களை பார்த்த மரியாதை மனசுல பொங்கிருச்சு சார், அதனால. ஐயோ மரியாதை எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல பிரேக்க புடி. புடிங்க சார். ஐயோ சாரி சார். சாரியாவது பூரியாவது தரதலைக்கு பிறந்தவனே. நான் என்னடா பாவம் பண்ணேன்? பிரேக்க பிடிக்கிறத பைய பிடிக்க வேண்டியதானே. முதல்ல கைய என்ன புடிங்க சார். என்ன சார் டிடிஎச் சவுண்ட்லாம் கேக்குது? நீ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருக்க. இருக்கிற 2 எலும்பி உடைச்சு பாக்குறேன். இத பாரா, என் முன்னாடி இன்னொரு தர சைக்கிள்ல வரக்கூடாது. அதையும் மீறி வந்த பின்னு கட்டிடுவேன். போடா. ஐயோ சார் சரசு, ஐயாவுக்கு ஆம்லெட் போடும்போது எனக்கு ஒண்ணு சேர்த்து போடு. சரியா? ஏய் நில்லு. எங்க எடுத்துட்டு போற? சமையல் கட்டுக்குமா? எதுக்கு? ஐயா ஆம்லெட் போட சொன்னாருமா. ஐயா தான் சொன்னார்னே வெச்சுக்கோ. உனக்கு புத்தி இல்லையா? நம்ம குழந்தைக்கு ஒரு நியாயம், அது குழந்தைக்கு ஒரு நியாயமா? தாய்மைங்கிறது நமக்கா இருந்தாலும் அதுக்கா இருந்தாலும் ஒண்ணுதான். நாம எப்படி குழந்தைங்களுக்கா ஆசைப்படுறோமோ அதே மாதிரி தான் இதுங்களும் ஆசைப்படும். தாய்ப்பாசம் தான் உலகத்திலேயே சிறந்தது. பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுங்களோட குழந்தைய சாகடிக்க பாக்குறியா? இனிமே இந்த மாதிரி பண்ணாத. ஜாக்கிரதை.